وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்றத ஆல்ரெடி போஸ்ட்ல நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி இன்ஷால்லா பேச ஆரம்பிக்கலாம். கல்வியை பற்றி தான் பேச போகிறோம். கல்வினா என்ன, அது ஏன் கற்றுக்கணும், கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இஸ்லாம் ரீதியாக கல்வியை இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, எதுக்காக இஸ்லாத்தில் கல்வி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்கலாம் இன்ஷால்லா. கல்வி தேவையா, பெண்களுக்கு கல்வி தேவையா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். கல்வினா என்னன்னு முதல்ல பார்க்கணும். இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போறது, காலேஜுக்கு போறது, இதை தான் கல்வின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலா கல்வினா என்ன அப்படின்னா, நமக்கே நல்லா தெரியும். கல்வி அப்படின்றது அறிவை பெற்றுக்கொள்றது தான் கல்வி அப்படின்றது. அறிவு அப்படின்னா எல்லாத்த பத்தின விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கத ஒரு அறிவாளி, புத்திசாலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் வாழ்க்கையில ஒரு நல்ல பெரிய நிலைமைக்கு வந்திருந்தாலும் சரி, இல்ல வாழ்க்கையில அவர் பெரிய நிலைமைக்கெல்லாம் வரல, அவர் சாதாரண லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருந்தாலும் அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அறிவு அப்படின்னு தான் சொல்லுவோம், அறிவாளின்னு தான் சொல்லுவோம். அப்போ அறிவுனா நம்மளை பொறுத்தவரை என்னன்னா, ஒரு பொருளை பற்றின உண்மை தன்மையை தெரிஞ்சு கொள்றது. இந்த பொருள் இப்படிதான், இது இப்படிதான் செயல்படுது, இது இப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அறிவு அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அந்த டெஃபினிஷன் என்ன, அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை பற்றி நான் அறிந்து கொள்றது மட்டும் அறிவு கிடையாது. அதை அறிந்து கொண்டு நான் செயல்படுறது தான் அறிவா அப்படின்னா அதுவும் அறிவு கிடையாது. அப்போ அறிவுனா என்ன, அறிவுனா ஒரு பொருளை பற்றி நான் அறிந்து கொள்றேன், அதை செயல்படுத்துறேன், அதன் மூலமா எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் அறிவு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க மேல் ஃபீமேல் அப்படின்ற டிஃப்ரென்ஸே கிடையாது. மேல் ஃபீமேல் யாரா இருந்தாலும் ஸ்கூல் போறாங்க, காலேஜ் போறாங்க, பெரிய பெரிய படிப்பு படிக்கிறாங்க, 1 டிகிரி 2 டிகிரி வாங்குறாங்க. இருந்தாலும் சில விஷயங்களை அவங்களால புரிஞ்சுக்க முடியல, சில விஷயங்கள் தவறா செய்யறாங்க. அப்போ நம்ம கேட்குற கொஸ்டின் என்ன, இவ்வளோ படிச்சிருந்தும் உங்களுக்கு அறிவு இல்லையா, இவ்வளோ படிச்சிருந்தும் இந்த தப்பு செய்வீங்களா அப்படின்னு கேட்குறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்கூலிங் சிஸ்டம், காலேஜோடைய சிஸ்டம், அதை விட அதிகமாக நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு என்ன சொல்லி தராங்க, ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், நல்லா படிக்கணும், மார்க் எடுக்கணும், வெளியே வந்தோடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தராங்க. ஸோ வேலைக்கு போனால் நீ செட்டில் ஆயிடலாம் லைஃப்ல அப்படின்ற மாதிரி சொல்லி தராங்க. அதனால தான் நம்ம வேற எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. குறிப்பாக நம்ம இந்த படிக்கிறது மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் தரும். படிக்கிறது அப்படின்னா எதை படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல கொடுக்குறாங்களா அந்த 5 புக் 10 புக், ஒரு காலேஜ்ல ஒரு இயருக்கு கொடுக்குற புக்கை மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். அதை தவிர வேறு எந்த அறிவும் நமக்கு வரதில்லை. ஆனா படிச்சு முடிச்சுட்டா அறிவாளி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆக்சுவலா அறிவுனா இதுதான், நம்ம படிக்கிற ஒரு விஷயத்தின் மூலமா நமக்குள்ள ஒரு மாற்றம், நம்ம அதை அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதன் மூலமா நமக்கு மாற்றம் வரணும் அப்படின்றது தான் அறிவு. அதை நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லி தந்திருப்பாங்க. ஏட்டு சுரக்காய்னா நம்ம புக்ஸ்ல படிக்கிறத நம்ம செயல்படுத்தலை அப்படின்னா அதுக்கு எந்த யூஸ்மே இல்லை. புக்ல படிச்சா அதை செயல்படுத்தணும், அப்பதான் அதுக்கான யூஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஸோ உலக கல்வியை நீங்க படிக்க போனாலும் சரி, மார்க்க கல்வியை படிக்க போனாலும் சரி, உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதன் மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்க போறேன். இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க போயிட்டு இதன் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறேன்னா படிக்க போறாங்க. அவங்களுக்கு தேவை மார்க், அவங்களுக்கு தேவை ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்படியும் இல்ல சிபிஎஸ்சி போறாங்க அப்படின்னா அவங்களும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்காகவா போறாங்க அப்படின்னா இல்ல, நான் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறேன், இந்த ஸ்கோர் வாங்குறேன் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் போறாங்களே தவிர எதை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக போறது இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம கற்க போறோம், கல்வி கற்க போறோம் அப்படின்னா எல்லாருமே லைஃப்ல கத்துட்டே தான் இருப்போம். நம்ம ஒரு ஜாபுக்கு போகலாம், இல்ல நம்ம எஜுகேஷனை முடிச்சிருக்கலாம், இருந்தாலும் அடுத்து நம்ம ஒரு ஸ்டேஜ்ல நம்ம கத்துட்டே தான் இருப்போம். அந்த நான் சொல்றது இப்போ ஸ்கூல் காலேஜஸ் போற பிள்ளைங்களுக்காக இது என்ன அப்படின்னா, நீங்க படிக்கிற ஒரு விஷயம் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க போறேன், இதன் மூலமா நான் என்ன அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் கல்வி அப்படின்றது நம்ம ஸ்கூல் காலேஜோட முடியறது இல்லை, நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துக்கிற விஷயம். நம்ம ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து ஒரு பாடம் கத்துக்கலாம், ஒரு பெரியவங்க கிட்ட இருந்தும் ஒரு லெசனை கத்துக்கலாம். நம்ம அவைலபிளா இருக்கிற வரையும் நமக்கு பாடங்கள் கற்பிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். இப்போ ஒரு எம்டி டம்ளர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். எம்டி டம்ளர்ல தண்ணி ஊற்ற முடியும், ஆனா அந்த டம்ளர் ஃபில்லா இருந்தது அப்படின்னா அது மேல தண்ணி ஊற்ற முடியாது, வலிஞ்சு கீழே போயிடும். ஸோ நம்மளோட மைண்டை எப்பவுமே எம்டியா வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு வர ஆரம்பிக்கும். சுத்தி நம்ம பாக்குற எல்லா விஷயத்துல இருந்தும் நம்மளால லேர்ன் பண்ண முடியும் இன்ஷால்லா. ஸோ கல்வியோட பேசிக் இதுதான். எதை பற்றி நான் ஒரு உண்மையான நிலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் கல்வி. அல்ஹம்துலில்லாஹ்.
இப்ப படிக்கிறதுக்கான நோக்கம் என்ன, ஏன் படிக்கிறோம், ஏன் கல்வி தேவைப்படுது அப்படின்னா, இப்ப இல்லிட்ரேட் பீப்புள் எடுத்துக்கலாம். எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு ஒரு பஸ் ஏறி போகணும் அப்படின்னாலும் அதை படிக்க முடியாது. சோ அவங்களுக்கு வந்து எந்த ஊர் இருக்கு அப்படின்றது தெரியாது. அப்புறம் எப்படி புக்ஸ் படிக்க முடியும்? சோ புக்ஸ் படிக்கிறது மூலமா இன்னொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ நம்மளால எடுத்துக்க முடியும். இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியாஸ் இருக்கு, அடுத்தவங்க பேசுறத நம்மளால கேட்க முடியும். சோ அந்த கம்யூனிகேஷன் லெவல் வந்து டெவலப் ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் புக்ஸ் படிக்கும் போது இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய நாலேஜ் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு, எவ்வளவு இன்ஃபர்மேஷனை எவ்வளவு பேர் சொல்லி தராங்க, ஆனாலும் நம்மளால எடுத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா இந்த சோசியல் மீடியால எல்லா இன்ஃபர்மேஷனும் தர்றோம்னு சொல்றாங்க, பட் அது வந்து ஒரு ட்ராப் மாதிரி. இப்ப நீங்க வந்து ஒரு அமேசான்ல ஒரு பொருளை பாத்துட்டு வரீங்க, ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னு பாத்துட்டு வரீங்க அப்படின்னா, நீங்க போற எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் ஷூ தான் காட்டுவாங்க. இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஷூ தான் காட்டுவாங்க. சோ உங்களுடைய யூசர் ப்ரிஃபரன்ஸ், நீங்க எதை பாக்குறீங்களோ அதை மட்டுமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கக்கூடியது இந்த சோசியல் மீடியா. சோ உங்களை பார்க்க வச்சுட்டே இருக்கணும்ன்றதுதான் அதுக்கு நோக்கமே தவிர, உங்களை வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து நல்ல அறிவாளியா மாத்தணும் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு நோக்கம் கிடையாது. சோ இந்த சோசியல் மீடியா அப்படின்றது ட்ராப் தான் தவிர, ஒரு புக்கு கொடுத்த கல்விய இந்த சோசியல் மீடியால இருந்து நம்ம எடுத்துக்க முடியாது. சோ புக்கு படிக்கணும் அப்படின்னா நமக்கு கல்வி தேவை. இப்போ கல்வி தேவை அப்படின்றது, இப்போ தமிழ் லாங்குவேஜ் நம்ம படிக்கும் போது தமிழ்ல இருக்க புக்கை கத்துக்கலாம். ஒவ்வொரு லாங்குவேஜா நம்ம படிக்கும் போதுதான் வேற வேற புக்ஸை நம்மளால கத்துக்க முடியும். வேற வேற ஒருத்தவங்களோட ஐடியாலஜி நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஐடியாலஜியை பத்தி நம்ம பேசியாகும். பெர்செப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒயிட் கலரா ஒரு லிக்விட் இருந்தது அப்படின்னா, அதை நான் பார்க்கும்போது எனக்கு பாலாவும் தெரியலாம், பினாயிலாவும் தெரியலாம், கல்லுன்ற மாதிரி கூட தெரியலாம். சோ நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து அது வந்து வேறுபடும். அதே மாதிரி இது ஒரு விஷயம். ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறும். அடுத்தவங்களுடைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வி வந்து ரொம்ப தேவைப்படுது. ஆனா மார்க்கத்துல இந்த கல்வி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சோ இப்போ வந்து அல்லாஹ் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனிதனையும் விலங்குகளையும் இந்த மனிதனையும் ஜின்னையும் எதற்காக படைச்சோம் அப்படின்னா, என்னை வணங்குறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்றான். அப்போ என்னை வணங்குறதுக்காக இல்ல அப்படின்றத வந்து இல்ல யஅபுதூன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க இல்லையா? தஃப்சீர் செய்யும் போது அது சொல்றாங்க, அவனை அறிந்து கொள்வதற்காக அன்றி படைக்கலன்னு சொல்றாங்க. இப்போ மனிதனோட படைக்கப்பட்டதுக்கான நோக்கமே அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனா என்ன, எப்படி அல்லாஹ்வை தெரிஞ்சுக்க முடியும்? அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டானா அல்லாஹ்வை வணங்க முடியும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட முடியும். அப்ப அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதுக்கு வந்து ஒரு வரலாறு நம்ம பார்க்கணும். இப்ராஹிம் நபியோடைய வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்ராஹிம் நபி சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டு வராங்க. அப்படி அவங்க வளரும் போது ஒரு பருவ வயதை அடையிறாங்க. பருவ வயது அப்படின்றது ரொம்ப ஒரு 16 கிடையாது, ஒரு 13 to 15 ஏஜ். அந்த ஏஜ்ல அவங்க வந்து வானத்தை பாக்குறாங்க. வானத்தை பார்த்து சூரியனை பாக்குறாங்க. சூரியன் கடவுளா இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சூரிய கடவுளை தான் வணங்கிட்டு இருக்காங்க, அந்த இப்ராஹிம் நபியோட காலத்துல இருக்கக்கூடிய மக்கள். இப்ராஹிம் நபியோடைய ஃபாதர், அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, சிலைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதர். அந்த சிலைகளை செஞ்சு அதை வழிபடக்கூடிய ஒரு மனிதர். அப்போ அதை எல்லாரும் வழிபட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வருது, இந்த வானத்துல இருக்கக்கூடிய சூரியனை எல்லாரும் வணங்குறாங்க, இது கடவுளா இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த ஒரு யோசனை இருக்குல்ல, இதைதான் அறிவுன்னு சொல்றோம். அல்லாஹ்வை தேடுவதுதான் அறிவு அப்படின்னு. இந்த உலகத்துல எல்லாரும் பிறக்குறாங்க, வளர்றாங்க, சிலர் நல்லா வாழ்றாங்க, சிலர் வந்து சிலர் கஷ்டப்பட்டு வாழ்றாங்க, சிலருக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது, சிலருக்கு தேவைப்படுறது கிடைக்கிறது இல்ல, கடைசியில எல்லாருமே மறந்துச்சு போயிடுறாங்க. அப்போ இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கிட்டே கேட்டா என்ன சொல்லுவாங்க? நல்லபடியா வாழ்றது, நிம்மதியா வாழ்றது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, அதுக்காக தான் அல்லாஹ் படைச்சான், அதுக்காக தான் கடவுள் படைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம யோசிச்சு பார்க்கணும், எதுக்காக இந்த உலகத்துல இருக்கும்? இவ்வளவு பெரிய உலகமும் இவ்வளவு பெரிய விஷயங்களும் நமக்காக படைச்சு கொடுத்துருக்கான் இல்லையா அல்லாஹ், அது எதுக்காக அப்படின்னு நம்ம யோசிக்கணும், அந்த பர்பஸை யோசிக்கணும். அதைதான் அறிவு அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அந்த யோசனைக்காக மட்டும்தான் மனிதனை படைத்தேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்மளும் சரி, நம்மளோட குழந்தைகளுக்கும் சரி, நம்மளோட சமூகத்துக்கும் சரி, நம்ம எதை டீச் பண்ணோம் அப்படின்னா, இப்ப நம்ம வாழ்றோம்ல இந்த வாழ்க்கை, இது எதுக்காக? நம்ம ஒரு நாள் பிறக்கிறோம்ல, அந்த பிறந்த ஒரு நாள் வாழ போறோம் அப்படின்னா அது எதுக்காக?
நம்ம சாப்பிடுற சாப்பாடு நமக்கு பசிக்குது அப்படின்றதுக்காக, நம்ம ஒவ்வொரு செயலையும் பர்போஸ்க்காக அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்ற வாழ்க்கை எதுக்காக அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லையா? யோசிக்க வேண்டாமா? இதைதான் அல்லாஹ் வந்து சொல்றான். அல்லாஹ் சூரா 67 10வது வசனத்துல சொல்லுவான், நாங்கள் சிந்தித்திருந்தால் இந்த நரக வேதனை எங்களுக்கு வந்திருக்காதே அப்படின்னு மனிதர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மறுமையில வந்து நான் சிந்திச்சு யோசிச்சிருந்தேன்னா, இன்கேஸ் நான் யோசிச்சிருந்தேன்னா இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த யோசனை வரணும், அந்த சிந்தனை வரணும் அப்படின்னா நமக்கு கல்வி தேவை. அதுக்காக தான் இந்த கல்வி. இப்போ மார்க்க கல்வி அப்படின்னு தனிப்பட்ட முறையில எதுவுமே கிடையாது. உலக கல்வி அப்படின்னு தனிப்பட்ட முறையில ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துலதான் மார்க்கம் இருக்கு. இந்த உலகத்துல நல்லா வாழ்றதுக்காக தான் மார்க்கம் இருக்கு. சோ இத பிரிக்கிற டேர்மே முதல்ல தப்பு. மார்க்க கல்வி, உலக கல்வி அப்படின்னு பிரிக்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்றதுக்காக தான். அப்போ மார்க்கத்துல தனியா நான் வந்து படிக்கணுமா அப்படின்னா மார்க்கமா தான் நான் முன்னாடி படிக்கிறதா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உலக கல்வியை படிக்கிறதா இருக்கு. இந்த குர்ஆன் எல்லாத்த பத்தியும் பேசுது. ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் பேசுது. வானத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான், பூமியை பத்தி பேசுறான், மலைகளை பத்தி பேசுறான், மழை எப்படி வருதுன்னு பேசுறான், அப்புறம் நட்சத்திரங்களை பத்தி பேசுறான், சூரியனுடைய பாதை, அதோட கோள்களுடைய பாதையை பேசுறான், ஒவ்வொரு சின்ன பொருட்கள் எறும்பை பத்தி பேசுறான். சோ பெரிய பொருள்ல இருந்து சின்ன பொருள் வரை எல்லாத்தையும் பத்தி பேசுறான். சோ இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எல்லாம் பேசுறான்ல, அதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் உலக கல்வியை படிக்கணுமே தவிர மார்க்க கல்வி உலக கல்வி அப்படின்றது ரெண்டு வெவ்வேறு கிடையாது. நான் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த உலகத்துல பிறந்திருக்கேன். அல்லாஹ்வை பத்தி அறிஞ்சு கொள்வதற்காக மட்டும்தான் இந்த உலகத்துல பிறந்திருக்கேன். அப்போ நம்ம இன்னைக்கு செய்யறோம்ல, ப்ரையாரிட்டைஸ் பண்றோம். இது நான் ஸ்கூலுக்கு போறதுதான் ரொம்ப ப்ரியாரிட்டி. ஸ்கூலுக்கு ஃபுல் டே போயிட்டு 1 hour வந்து நான் மார்க்க கல்வி கத்துக்க போறேன். அதுவும் அந்த மார்க்க கல்வி என்ன சொல்லி தராங்க? குர்ஆன் ஓத சொல்லி தருவாங்க, அரபி சொல்லி தருவாங்க. ஆக்சுவலா குர்ஆன் ஓதுறதை விட அரபி தான் சொல்லி தராங்க. அந்த லாங்குவேஜ் தான் கத்துக்கிறோம். அந்த கிளாஸ்ல உங்களுக்கு தர்பியா இருக்கா? அந்த கிளாஸ்ல குர்ஆனுடைய விளக்கம் உங்களுக்கு இருக்கா? அந்த குழந்தைங்க கத்துக்கிறாங்களா? சரி, குர்ஆன் ஓத கத்துக்கிட்ட உடனே அவ்வளவுதான், மார்க்க கல்வி முடிஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து காலேஜுக்கு போறோம், அடுத்து வேலைக்கு போறோம். அந்த அந்த கிளாஸஸ்ல நம்ம என்ன கத்துக்கிறோமோ, நம்ம பேரண்ட்ஸ் எதை டீச் பண்றாங்களோ அதை வச்சு ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு இஸ்லாமுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் முடிஞ்சது. இஸ்லாம் அல்லாதவனுக்கு தான் என்னது, சிந்திச்சு செயல்படணும், அல்லாஹ்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வச்சிருக்கானா அல்லாஹ்? ஒவ்வொரு மனிதனையும் சிந்திக்க சொல்றான். நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு 68 முறை அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான். நீங்க அப்பெல்லாம் எத்ததப்பரும் சிந்திக்க மாட்டீங்களா? சிந்திச்சு செயல்பட மாட்டீங்களா? இதை நீங்க யோசிச்சிருக்க வேண்டாமா? அறிய வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான். அப்போ அவ்வளவு தடவை கேட்கலாம் அப்படின்னா எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. அப்போ இந்த குர்ஆனை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நான் இந்த உலக கல்வியை தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னோட லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ் சின்ன வயசுல இருந்து நம்ம மார்க்கத்தை கத்துக்கிட்டு வரோம். ஆனா நம்ம வந்து ஒரு மெடிசன் ஃபீல்டுக்குள்ள போகும்போது நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். அப்ப வந்து ஒரு கனெக்ஷனே கிடையாது. மெடிக்கல்ல எல்லாமே கத்துக்கணும் அப்படின்னு. அகைன் அதுக்கப்புறம் இந்த குர்ஆனை வந்து ஆழமா சிந்திக்கும் போது நிறைய டீச்சர்ஸ் மூலமா நம்ம வந்து இந்த விஷயங்களை சிந்திக்கும் போது மாஷா அல்லாஹ் எவ்வளவு நுணுக்கங்களா அல்லாஹ் பேசியிருக்கான் அப்படின்றது தெரியாது. அல்லாஹ் யூஸ் பண்றது ஒரே ஒரு வார்த்தையா தான் இருக்கும். அந்த வார்த்தை மொத்த அர்த்தத்தையும் உள்ளடங்கினதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பலக் அப்படின்னு நல்லா சொல்றோம். பலக்குன்ற வார்த்தை அதிகாலை மீது சத்தியமாக அப்படின்னு நல்லா சொல்றான்னா, அதிகாலை அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, பலக், அதுக்கு அதிகாலைன்னு அர்த்தம் கிடையாது. தப்சீர் பிளவுபடுதல் அப்படின்னு அர்த்தம். எதை பிளக்குறான்ல? இரவ பகல்ல இருந்து பிளக்குறானா? பிளவுபடுறது அப்படின்னா இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்றான்னா, இப்போ ஒரு லைட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? சுவிட்ச் போட்டாமே லைட் இருக்குல்ல, சோ எலக்ட்ரிசிட்டி தேவை. அந்த எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணுது? அந்த ஒரு மெட்டல்ல வந்து அந்த மெட்டல்ல அந்த எலக்ட்ரிசிட்டி போனோடனே எலக்ட்ரான் எல்லாம் பாஸ் ஆகுது. அந்த எலக்ட்ரான் பிரேக் ஆகி ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட் போகும்போது தான் லைட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதேதான் சூரியன்லயும் நடக்கும். இந்த ஒரு விஷயத்த, இவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு சாதாரண ஒரே வார்த்தையில பலக் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். சோ இதை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சயின்ஸை படிச்சாதான் தெரிய முடியும். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டா. அதுக்காக தான் நமக்கு உலக கல்வி தேவை. அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக, அல்லாஹ் சொன்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அல்லாஹ் சொல்லுவான், சிந்திப்பவர்களுக்கு இதுல அத்தாட்சி இருக்கு. அப்ப சிந்திக்கலைன்னா அதுல அத்தாட்சி தெரியாது, அதோட வேல்யூ தெரியாது. நான் சிந்திச்சாதான் அதோட வேல்யூ தெரியும். இப்ப அல்லாஹ்வுடைய வேல்யூ எப்படி தெரிஞ்சுக்கிறது? அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தை படைச்சு கொடுத்துருக்கான். இப்ப நார்மலா சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களுக்கு படைச்சு கொடுத்துட்டாங்கல்ல, அல்லாஹ் நரகத்தையும் படைச்சிருக்கான், மனுஷனை படைச்சு அந்த நரகத்துல வந்து போடுறவங்கள போடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க,
அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான். அவனுக்கு படைக்கிற சக்தி இருக்கு, அவனுக்கு அழிக்கிற சக்தி இருக்கு. அல்லாஹ் படைச்சப்பவே தூக்கி நரகத்துல நம்மள போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்ச நேரம் ஆகுமா படைச்சவனே தூக்கி நரகத்துல போடுறதுக்கு? ஆனா அல்லாஹ் அது செய்யலையே. நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தானே ஐயா, இந்த உலகத்துல வாழ்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சிந்திக்கணும், இதுல அல்லாஹ்வுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கணும். அப்போ அல்லாஹ் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என் மேல வந்து எவ்வளவு கருணை செஞ்சு இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான், அதுக்காக நான் வாழணும் அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாம் எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கும் போதுதான், அல்லாஹ்வை பற்றி யோசிக்கும் போதுதான், அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கும் போதுதான். அதனால நமக்கு கல்வி தேவை. இந்த உலகத்துல ஸ்கூலுக்காக, காலேஜுக்காக, பணத்துக்காக, முடிச்சு வந்தோடனே வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா பணம் கிடைக்கும், அதுக்காக, பேருக்காக, ஒரு ஸ்டேட்டஸ், நல்ல ஒரு நான் ஒரு இன்ஜினியர், நான் வந்து ஒரு டாக்டர், நான் ஒரு டீச்சர் அப்படின்ற பேருக்காக, ஸ்டேட்டஸ்க்காக, ஒரு புகழுக்காக, எதுக்காக கல்வி தேவையே இல்லை. ஒரே ஒரு நோக்கத்துக்காக கல்வி தேவை. எதுக்காக அப்படின்னா அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வதற்காக. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்வியை கற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை அப்படின்னு சொன்னாங்க. இதை நம்ம தவறா புரிஞ்சிட்டு இருக்கோம். சிலர் சொல்றாங்க இந்த மார்க்க கல்வியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலக கல்வியை தான் சொல்றாங்க. அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிறதுதான் கல்வி, வேற எதுவுமே கல்வியே கிடையாது. இப்ப அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த குர்ஆனை நான் தெரிஞ்சுக்கணும். இந்த குர்ஆன் தமிழ்லயா இருக்கு, அரபில இருக்கு. சோ அதனால அரபி நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த அரபிய தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதோட தமிழோட அர்த்தத்துல என்ன அல்லாஹ் எனக்கு சொல்ல வரான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதன் மூலமா எனக்கு படிப்பினை வரணும். எந்த ஒரு கல்வியும் படிப்பினையாக எனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தல அப்படின்னா அது ஒரு கல்வியே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நான் மலை ஏறணும் அப்படின்னு மலை ஏறுறதுதான் ஒரு அச்சீவ்மெண்ட்னு வச்சுக்கோங்க. மலை ஏறுறது எப்படி அப்படின்னு நான் கத்துக்கிறது கல்வி கிடையாது. மலை ஏறிட்டு வந்தாச்சு, அது கல்வியானா அதுவும் கல்வி கிடையாது. சோ இந்த குர்ஆனை படிக்கிறேன், அதை நான் அப்ளை பண்றேன் அப்படின்றதும் கல்வியா அல்லாஹ் சொல்லுது. இதை அப்ளை பண்ணதன் மூலமா, இந்த மலையேறி வந்ததன் மூலமா பாடங்கள் எனக்கு கற்பிக்கப்படுதுல்ல. இப்ப வந்து வேற இதே மாதிரி நான் இன்னொரு மலையை ஈஸியா ஏறி வர முடியும். ஏன்னா இதன் மூலமா நான் சில பாடங்களை கத்துட்டு இருக்கேன். அதன் மூலமா எனக்குள்ள சில மாற்றங்கள் வந்திருக்கும். இவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிளா இருந்தாலும் ஈஸியா நான் வந்து ஏற முடியும் அப்படின்னு. சோ நம்ம எல்லாருமே லைஃப்ல கத்துட்டு இருந்திருக்கோம். ஒரு கஷ்டமான விஷயத்த கண்டிப்பா எல்லாருமே அச்சீவ் பண்ணிருக்கோம். அந்த அச்சீவ்மெண்ட்ல இருந்து நமக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும்ல. அந்த மாற்றங்கள் எனக்குள்ள வந்து என்ன மாத்தினாதான் அதுதான் கல்வி. சரியா? அப்போ எந்த ஒரு விஷயமும் என்ன மாற்றக்கூடியதா இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்ற விஷயங்கள், அல்லாஹ் நமக்கு கற்பிக்க வர்ற படிப்பினைகள் எனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தல அப்படின்னா அது வேஸ்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்துல அதிகமான ஆலிம்கள் இருந்தாங்க. ஆலிம்னா யாரு? கல்வி கற்ற மக்கள், மார்க்கத்தை எடுத்து சொல்ற மக்கள். அவங்க ஏன் அதிகமா நரகத்துல இருந்தாங்க? 3 காரணம். ஒண்ணு, அவங்க சரியா அதை புரிஞ்சுக்காம அப்படியே டீச் பண்ணவங்களா இருக்கலாம். சரியான புரிதல். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிட்டாலும் அதை போய் சொல்லி கொடுங்க அப்படின்னு. மேபி அதை அவங்க சரியா புரிஞ்சுக்காம தவறான முறையில ஒரு பித்தத்தான ஒரு வழியை சொல்லி கொடுப்பதாக இருக்கலாம் ஆலிம்கள். 2வது, சொல்லி கொடுத்த மார்க்கத்தை அவங்க ஃபாலோ பண்ணாம இருந்திருக்கலாம். இதுக்காக அதிகமா நரகத்துல ஆலிம்கள் இருக்கலாம். 3வது, எனக்குதான் எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால ஆலிம்கள் நரகத்துல அதிகமா இருக்கலாம். சோ கல்வி அப்படின்றது என்ன மாற்றல அப்படின்னா அந்த கல்வி வேஸ்ட். இதுக்காக தான் நான் ஆலிம்கள் அதிகமா நரகத்துல இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையோட நோக்கம் எதுவா இருக்கணும் அப்படின்னா ஜன்னாவை ரீச் பண்றது மட்டும்தான் என் வாழ்க்கையோட நோக்கமா இருக்கணும். ஜஸ்ட் இந்த டைம்ல நீங்க திரும்பி பாருங்க, உங்க லைஃப்ல 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் கடந்து வந்திருக்கும். இப்பதான் நம்ம ஸ்கூல் போன மாதிரி இருக்கும், இப்பதான் நம்ம காலேஜ் போன மாதிரி இருக்கும், இப்பதான் நடந்த மாதிரி இருக்கும் எல்லாமே. ஆனா இவ்வளவு நாள் கடந்து வந்துட்டோமே அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி ஆச்சரியம் தான் நம்ம இருக்கும் போது என்ன நினைப்போம் அப்படின்னா, இப்பதானே நம்ம பிறந்தோம், அதுக்குள்ள இறந்துட்டோமா அப்படின்னு. அந்த வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டா தெரியாது. இந்த ஷார்ட்டா தெரியுற வாழ்க்கைக்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த பேருக்காக, புகழுக்காக, சம்பாத்தியத்துக்காக, பணத்துக்காக, என் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக, இதுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். ரொம்ப அற்பமான வாழ்க்கை. அதனால அல்லாஹ் சொல்றான், இது வந்து ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இந்த இம்மையை விற்று மறுமையை விலைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இம்மையை கொடுத்தாதான் மறுமை கிடைக்கும். அப்ப இம்மையை கொடுக்கறதுனா என்ன? இந்த இம்மை முழுக்க அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை தேடுறதுல, அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிறதுல, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றதுல இன்ஷா அல்லாஹ் செலவு பண்ணணும். அதுதான் இந்த கல்வியோட நோக்கமா இருக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். சோ இதுக்கப்புறமா
கல்வி அப்படின்னா எதுல இருந்து கல்வி வருது அப்படின்னா நம்ம நிறைய புக்ஸ்ல இருந்து கல்வி கத்துக்கலாம். ஆனா கல்வி, உண்மையான கல்வி எங்க இருந்து வருது அப்படின்னா குர்ஆன்ல இருந்து தான். இந்த குர்ஆன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யாராவது யோசிக்கிறீங்களா? குர்ஆன் அப்படின்னா என்ன? குர்ஆன் கரஅ அப்படின்ற வேர்டுல இருந்து வருது. கரஅ அப்படின்னா படிங்க, படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க அப்படின்னு குர்ஆன சொல்றாங்க. சோ இந்த குர்ஆன நம்ம சொல்றோமே, அதை எங்காவது படிக்கிறோமா? அரபியில படிக்கிறது அல்லாஹ் அதற்கு நன்மையை கண்டிப்பா தருவான். அது எனக்கு கண்டிப்பா புரியாது அரபியில படிக்கிறது. படிக்கிறது அப்படின்னா நான் சொல்றது அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம படிக்கணுமா, அதோட தஃசீர் படிக்கணுமா, அதோடைய விளக்கத்தை படிக்கணுமா, அதன் மூலமா அல்லாஹ் எனக்கு என்ன சொல்ல வரான்னு படிக்கணும், அதுதான் படிக்கிறது. அதை நம்ம டெய்லி செய்யறோமா? செய்யறது இல்லை. அப்போ நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த குர்ஆனை படிக்கிறவங்களா இருக்கணும். அப்பதான் அந்த குர்ஆன்ன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை கரெக்டா கொடுத்தவங்களா இருக்கும். படிங்க அப்படின்னு. அதனாலதான் குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் வசனம் என்ன கொடுத்தாங்களா? குர்ஆன் பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். உங்களை படைச்ச இறைவனோட பேரை கொண்டு படிங்க. படிக்கணும். எதை படிக்கணும்? படைச்ச இறைவனை படிக்கணும். அதுதான் மனிதனுக்கு வந்த முதல் கட்டளை. இன்ஷா அல்லாஹ் நம்ம கல்வி கற்கிறதா இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைங்க இன்ஷா அல்லாஹ் வந்திருப்பாங்க, நம்மளோட சரௌண்டிங்ஸ் இருப்பாங்க, சொசைட்டி இருப்பாங்க. அப்போ கல்வியோட அந்த புரிதல் தன்மைய இன்ஷா அல்லாஹ் மாற்றணும். வெறும் மார்க்குக்காக, வெறும் பணத்துக்காக, அதுக்காக இல்லாம நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்காக, இந்த குர்ஆனை புரிந்து கொள்வதற்காக படிக்காங்க. நம்மளும் படிச்சு ஓகே எஜுகேஷனா புரிஞ்சா என்ன, படிப்புனா எது? அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அது எப்ப வேணா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கே போயிட்டு இந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா குர்ஆன் தெரியும். ஒரே வசனத்தை எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க படிக்கும் போது ஒரு அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும், இன்னொரு அர்த்தவங்களுக்கு படிக்கும் போது இன்னொரு அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவங்களுக்கே இந்த குர்ஆனின் விளக்கத்தை தருகிறான் அப்படின்னு. அப்போ இந்த குர்ஆனை நான் விளங்கிக்கணும் அப்படின்னா அல்லாஹ் எனக்கு நன்மையை நாடுகிறான். இந்த குர்ஆனை நான் விளங்க ஆரம்பிச்சிட்டேன்னா அல்லாஹ் எனக்கு நன்மையை நாடுறான்னு அர்த்தம். அப்போ நீங்க உங்களுக்கு நன்மை வேணும், நல்லது வேணும், அல்லாஹ் உங்களை விரும்பணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சோ இந்த குர்ஆனை படிக்கிறதுல ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே, இந்த குர்ஆன்ல படிக்கிறதுல ஸ்டேஜஸ் இருக்கு. அது என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னா, ஒரு கல்வி நம்ம கத்துக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் நமக்கு தர வேண்டியது பணிவு, அடக்கம் வேணும். அடக்கம்னா என்ன? இப்ப நான் படிக்க எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு ஃபீல் ஆகும். இது கூட நான் தெரியாம இருந்திருக்கேன். ஒவ்வொரு தடவை நான் படிச்சு புதுசா தெரிஞ்சுக்கும் போது இது கூட எனக்கு தெரியாம இருந்திருக்கு. அப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்ற நிலைமை தான் நமக்கு வரும். ஏன்னா அல்லாஹ் சொல்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அறிவு அல்லாஹ் மனிதனுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான்னா கடல் அளவு தண்ணி. அந்த கடல் அளவுல நம்மளோட விரலை விட்டு எடுத்தா நம்மளோட விரல்ல எவ்வளவு தண்ணி ஊட்டி இருக்கு. ஒரு கொஞ்சம், அதை விட கொஞ்சம். அந்த அளவு அறிவு தான் மனுஷனுடைய மொத்த ஆதம் நபியில இருந்து கடைசி மனிதன் வரை எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கு. அப்ப அல்லாஹ் எவ்வளவு அறிவாளன். இந்த பூமியே ஒரு வட்டப்பாதையில சுத்த வைக்கிறான், சூரியனா அதோட வட்டப்பாதையில சுத்த வைக்கிறான், ஒரு செடியே சரியான நேரத்துல வளர வைக்கிறான். இப்போ எல்லாமே அவனுடைய அறிவுக்கு இல்லாம நடக்கிறது இல்லை. அவன் அளவற்ற அந்த அறிவு, அல்லாவுடைய அறிவு ரொம்ப அதிகமா ஞானம் இருக்கவன். அறிவை தாண்டினா ஞானம் அவன் கிட்டதான் இருக்கு. அப்போ நான் ஒவ்வொரு விஷயத்த கத்துக்க போகும்போதும் எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் எவ்வளவு கத்துக்கிட்டாலும் இன்னும் நான் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை வரும். என்னைக்குமே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு நிலை வரக்கூடாது. எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல அகம்பாவம் வரும், பெருமை. அது ரெண்டுமே ஷைத்தானுடைய வேலை. சோ இன்ஷா அல்லாஹ் கல்வி கற்கிறது எனக்கு எதை ஏற்படுத்தணும்னா பணிவை ஏற்படுத்தணும். ரெண்டாவது நல்ல எண்ணங்களை உருவாக்கணும். நல்ல எண்ணங்களை உருவாக்குறது தான் கல்வியோட நோக்கம். இந்த குர்ஆன் ஷைத்தானை விட்டு நம்மளை தூரமாக்கும். ஷைத்தானுடைய வேலை என்ன? வஸ்வாசங்களை கிரியேட் பண்றது, கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துறது. அப்ப கெட்ட எண்ணங்களுக்கு ஆப்போசிட் என்ன? நல்ல எண்ணங்கள். அப்ப இந்த குர்ஆனை படிக்க கல்வி அறிவு வர எனக்கு நல்ல சிந்தனை வர ஆரம்பிக்கணும். கெட்ட சிந்தனை, சந்தேகம், எதை பத்தின சந்தேகமும் வரக்கூடாது. அப்போ சந்தேகம் இல்லாம, கெட்ட எண்ணங்கள் இல்லாம நல்ல சிந்தனைகள் வர ஆரம்பிக்கணும். மூணாவது, நல்லதை பாக்குறதுக்கு அது தூண்டணும். இன்னைக்கு அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். எந்த பக்கம் திரும்பினாலும் கெட்டதுதான் இருக்கு. ஷைத்தான் தான் நிரம்பி இருக்கான், ஜினாதான் இருக்கு. ஒரு போன் எடுத்தீங்கன்னா ஒரு ஆட் வரும், அதுல எல்லா ஜினாவும் அதுல அடங்கி இருக்கும். நம்ம ஒரு ரோட்ல போறோமா அங்கேயும் ஜினா இருக்கும், வீட்டுல இருக்கோமா டிவிலயும் ஜினா இருக்கும்.
சோ இன்ஷா அல்லாஹ் நல்லதை பாக்குறதுக்கு இந்த கல்வி நமக்கு உதவி செய்யணும். அப்போ நல்லதை பாக்குற அளவு அது எனக்கு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நல்லவற்றை கேட்பதற்கு நான் சொன்ன மாதிரி இந்த போன், டிவி, சோசியல் மீடியாஸ், நம்ம வெளியே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் அப்போ இந்த கல்வி வர வர என்னோட பேச்சு குறைஞ்சிடும். பேச்சு எப்ப குறையாதுதோ அப்ப எனக்கு கல்வி இடம் வருதுன்னு அர்த்தம். பேச்சுனா அன்வான்டா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, கலாய்க்கிறது, அடுத்தவங்க கிண்டல் பண்றது, காமெடிக்காக டைமை வந்து அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே குறைஞ்சிடும் அல்ஹம்துலில்லாஹ். சோ அந்த நல்ல பேச்சை கேட்பது பேசுவது ரெண்டுமே வரும். இந்த நல்ல பேச்சை கேட்பது பேசுறது நம்ம எடுத்துட்டோம்னாலே அது குரான் தான். நல்ல விஷயங்களை கேட்கறதும் குரான் தான், நல்ல விஷயத்தை பேசுறதும் குரான் தான். எந்த சபையில குரான் பேசப்படுதோ அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹ் சொர்க்கத்துல சேர்க்கலாம். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும். சோ இன்ஷா அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை நிச்சயமா வாக்கு கொடுத்திருப்பான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சோ சொர்க்கத்திற்குரிய மக்கள் ஆகணும் அப்படின்னா அல்லாஹ்வை பேசணும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை இன்ஷா அல்லாஹ் கேட்கணும். அப்புறம் இந்த கல்வி எதற்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா என்ன மாற்றிடுச்சு, என்ன மாற்றம் மாறி எனக்குள்ள மாற்றம் வந்த மாதிரி மற்ற மக்களுக்கு மாற்றத்தை எடுத்துட்டு போகணும். அப்போ எனக்கான கல்வியை நான் எடுத்து சொல்லணும். கல்வி எடுத்து சொல்லுதல் வந்து ஒரு கிணறு மாதிரி, கிணறுல தண்ணி எடுக்க எடுத்துதான் ஊறிட்டே இருக்கு. அந்த மாதிரி கல்வியை கொடுக்க கொடுக்க என்னோட கல்வி அதிகமாயிட்டே இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். சோ எனக்கு கிடைத்த ஒரு சின்ன மாற்றமா இருந்தாலும் அந்த மாற்றத்தை மற்ற மக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தணும். அதுக்கான முயற்சியை நான் பண்ணணும். அவனை எப்பயும் நம்ம மாற்ற முடியாது, அல்லாஹ் தான் மாற்ற முடியும். ஆனா அதற்கான ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்துறதுக்கான ஒரு வழியை செய்யணும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வல்லஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நிச்சயமா நஷ்டத்துல இருக்கான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர். யார தவிர அப்படின்னா யார் உண்மைய எடுத்து அதை வந்து எடுத்து சொல்றாங்க, உண்மையை உபசரிக்கிறவங்க, பொறுமையை உபசரிக்கிறாங்க. அப்ப உண்மையை நான் முதல்ல கத்துக்கிட்டு செயல்படுத்தணும், அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். உண்மைன்னா இந்த மார்க்கம் தான் உண்மை. சோ அல்ஹம்துலில்லாஹ். அதை பத்தி நம்ம அந்த ஒரு மாற்றத்தை மக்களுக்கு எடுத்துக்கணும். என் மூலமா ஒருத்தவங்களுடைய மாற்றம் வரணும். ஒரு பணத்தாலேயோ பொருளாலேயோ என்னோட கல்வினாலேயோ என்னோட பேச்சினாலேயோ நான் மார்க்கத்தை சொல்றதன் மூலமா இன்ஷா அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இந்த கல்வி ஏற்படுத்தணும். அடுத்து என்ன அப்படின்னா நல்லதை தேடி ஓடக்கூடியது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஈஸியா அவைலபிளா இருக்கு. அந்த காலத்துல மார்க்கம் அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்துக்கு வந்ததுக்காக மட்டுமே கொல்லப்பட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுக்காக மட்டும்தானே கொல்லப்பட்டாங்க. எப்படி கொல்லப்பட்டாங்க? ஒரு இரும்பு சீப்புனால அவங்களோட முதுக கிழிப்பாங்க. சுடப்பட்ட இரும்பு சீப்புனால அவ்வளவு பெரிய வேதனைய இஸ்லாத்துக்கு வந்ததுக்காக மட்டும் அனுபவிச்சிருக்காங்க. அந்த வேதனையெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோமா? இஸ்லாத்து அல்லாஹ் ரொம்ப சர்வசாதாரணமா நம்மளோட தாய் தகப்பன் மூலமாவே நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்போ இந்த இஸ்லாத்துல இருக்கிறதுக்கு, இந்த இஸ்லாத்தை கத்துக்கிறதுக்கு, இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுக்காவது கொஞ்சமாவது நம்ம முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ என்னுடைய நல்லதை தேடி ஓடணும். இன்னைக்கு நிறைய யூடியூப்லயே நிறைய விஷயங்கள் கிடைக்குது. நம்ம சோசியல் மீடியாலயும் நம்ம வெளியே பேசக்கூடிய மக்களும் அப்போ அதை தேடி போகக்கூடிய மக்களா இருக்கு. தேட ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு 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 சின்ன ஒரு விஷயம் அல்லாஹ்வின் மூலமா நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய அன்பு. அல்லாஹ்வுடைய அன்பு இல்லைன்னா அல்லாஹ் அவங்க விட்டு தூரமாக்கிடும். அப்ப அல்லாஹ்வை பத்தி பேசுறோமா, அல்லாஹ்வை பத்தி கேட்கிறோமா, அது அல்லாஹ்வுடைய அன்புனால மட்டும்தான் இருக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்ன நேசிக்கிறான், உங்களையும் இன்ஷா அல்லாஹ் நேசிப்பான். அந்த நேசம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க தேட ஆரம்பிக்கணும். நான் அடுத்த கடைசி நிலை என்ன தெரியுமா? இந்த கல்வியோட கடைசி நிலை அந்த ஒழுக்கம் என்ற ஒரே சிந்தனையா தோன்றுது. அதாவது இந்த கல்வி அப்படின்றது அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை தெரிஞ்சுக்கிட்டோம், அதை ஃபாலோ பண்றோம். அதை ஃபாலோ பண்றது மூலமா எனக்குள்ள என்ன மாற்றம் வரும் தெரியுமா? இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளினால மட்டும்தான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற மாற்றம் வரும். இன்னைக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கவலை, ஆன்சைட்டி, சொல்ல முடியாத சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஆனா ஒரு இஸ்லாமியன் சைக்காலஜிக்கலா அஃபெக்டே ஆகணும் தெரியுமா? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்தா, அல்லாஹ் என்ன பாதுகாப்பான்ற நம்பிக்கை இருந்தா, அல்லாஹ் எனக்கு சிறந்தது கொடுப்பான்ற நம்பிக்கை இருந்தா, அல்லாஹ் எனக்கு உதவி செய்யறான்ற நம்பிக்கை இருந்தா எனக்கு ஏன் சைக்காலஜிக்கல் இஷ்யூ வரப்போகுது? எனக்கு ஏன் சந்தேகம் வரப்போகுது? எனக்கு ஏன் கொஸ்டின் வரப்போகுது? எனக்கு ஏன் கவலை வரப்போகுது? அப்போ இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுல இருந்தெல்லாம் வெளிவர முடியும். அல்லாஹ் மீது நம்பிக்கை உண்டாகும். அந்த நம்பிக்கையின் மூலமா ஒரு சிறந்த வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் லீட் பண்ணிட்டு போகும். சோ கல்வியோட முக்கியத்துவம் அப்படின்னா நீங்க கல்வி கற்க போங்க, கல்வி கத்துக்கோங்க, ஸ்கூலுக்கு போங்க, காலேஜ் போங்கன்னு சொல்றதுக்காக இல்ல. கல்வினா ஒன்னே ஒண்ணுதான்,
அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதுதான் கல்வி. அதை அறிந்து கொள்வதற்கு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அவங்க திருமணம் முடிச்சுக்கும் போது கல்வி கற்றுட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். யாரு? அன்னை ஜைனப் ரலியல்லாஹு. அவங்க கல்வி கத்துட்டு இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிற நிலை வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க முழுசா கல்வி கத்துக்கோங்க, அதுக்கப்புறமா திருமணம் முடிச்சுக்கலாம். ஆனா கல்வி கத்துறதுக்கு அப்புறமா திருமணம் முடிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ ஒரு பெண்ணுடைய கல்வி எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஒரு ஆண் கல்வி கத்துறான் அப்படின்னா அவனுக்கு அது சிறந்தது. ஆனா ஒரு பெண் கல்வி கட்டுறான் அப்படின்னா அவளுக்கு, அவளுடைய குழந்தைகளுக்கு, அவளுடைய சமூகத்துக்கு எல்லாருமே நேர்வழியில போறதுக்கு அது ஒன்னே போதுமானதா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். ஆண்கள் தான் பெண்களை வழி நடத்துறாங்க. அதனால ஆண்களும் கத்துக்கணும். என் ஒய்ஃப் எனக்கு சொல்லி தருவாங்க, என் ஒய்ஃப் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. என்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன மாற்றுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நீங்க தான் பொறுப்புதாரர். அப்போ ஆண்கள் இன்ஷா அல்லாஹ் கல்வி கத்துக்கணும். பெண்கள் உங்களுடைய சமூகத்துக்கே பொறுப்புதாரர். உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய பிள்ளைகள், உங்களுக்கு வரக்கூடிய சமூகம், உங்களுக்கு பின்னாடி வரப்போற எல்லா வாரிசும் உங்களுடைய அறிவுல இருந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க கல்வி கத்துக்கணும். சோ இன்ஷா அல்லாஹ் கல்வியோட இம்பார்ட்டன்ட் இந்த அளவு இருக்கு. அல்லாஹை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அல்லாஹினுடைய வழியில கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு, அல்லாஹை ரீச் பண்றதுக்கு, அல்லாஹுடைய அன்பை அடைகிறதுக்கு கல்வி நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஸ்கூலுக்கு போய் நமக்கு கிடைச்சாலும் சரி, காலேஜ் போய் கிடைச்சாலும் சரி, தனியா கிடைச்சாலும் சரி, இல்ல ஒரு டீச்சர் மூலமா கிடைச்சாலும் சரி, எப்படியாவது நான் அடைஞ்சுக்கணும், அல்லாஹை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல இன்ஷா அல்லாஹ் இருக்கு.